ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். சுக்கிர பயிற்சி பலன்கள். இந்த சுக்கிர பயிற்சி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த சுக்கிர பயிற்சியினால் என்ன பலன் கிடைக்க போகிறது அப்படிங்கிறத டைரெக்டாக நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சுக்கிரன் எங்கே இருந்தால் நல்லது அப்படின்ட்டு தான் சொல்ல போகிறேன். சுக்கிரன் பொதுவாக அசுப கிரகங்கள்லேயே நல்ல ஆன்மீக தத்துவத்தையும் பல அனுபவங்களையும் தரக்கூடிய கிரகம். அதாவது எப்படின்னு கேட்டால், இந்த சுக்கிரன் நல்ல இடத்துல இருந்துட்டாருன்னா எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கும். உங்களுக்கு அனுபவங்கள் நல்ல அனுபவங்களாக இருக்கும். தவறான இடத்துல சில இடங்களில் இருந்தால், ஒரு 3 இடங்களில் இருந்தால் உங்களுக்கு தேவையற்ற சிக்கல்கள், தொழில் பாதிப்பு, உத்தியோக பாதிப்பெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது கோச்சாரத்துலேயும் அப்படி இருக்கக்கூடாது. அதே சமயம் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்திலையும் அந்த குறிப்பிட்ட இடங்களில் இருக்கக்கூடாது. எந்தெந்த இடத்துல இருந்தால் எங்களுக்கு நல்லது கிடைக்கும் சார், நல்லது நடக்கும் சார் அப்படின்னு கேட்டால், சுக்கிரன் 1ஆம் இடத்துல இருந்தால் உங்களுக்கு நல்ல அழகும் அறிவையும் பார்க்குறதுக்கே ஒரு அட்ராக்ஷனை க்ரியேட் பண்ணுவார். உங்கள் கூட பழகிறவங்க எல்லாரும் உங்கள்கிட்ட பழகிறதுக்கே ஒரு ஆசைப்படுவாங்க. 2ஆம் இடத்துல இருந்தால் இந்த பாட்டு பேச்சு சாதுரியெல்லாம் கிடைக்கும். பண வருமானத்திற்கு குறைவு இருக்காது. எதிரிகளை கூட பேசியே மயக்கக்கூடிய ஆற்றல் இருக்கும். 3ஆம் இடத்தில் இருந்தால் எடுத்த காரியத்தில் வெற்றி அடைவார்கள். 4ஆம் இடம் சுகபோகத்தை அனுபவிக்கக்கூடிய இடம். 5ஆம் இடம் வியாபார வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தின் மூலமாக உங்களுக்கு வளர்ச்சி ஏற்படும். கலைத்துறை நண்பர்கள், கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு இந்த சுக்கிரன் 5ஆம் இடத்துலையோ இல்லை 11ஆம் இடத்துல உச்சஸ்தானத்திலேயோ 11ஆம் இடத்துலையோ இருந்தால் லாபத்தை தரக்கூடிய வகையில் இருக்கும். 6ஆம் இடத்துல இருக்கக்கூடாது. 6, 7 ஆகிய இடங்களில் இருந்தால் தேவையில்லாத கெட்ட பெயர், செய்யாத தவறுக்கு குற்றச்சாட்டுகளை சுமப்பது போன்ற சங்கடங்கள் ஏற்படும். 8 உங்களுக்கு பண வருமானத்தை ஏற்படுத்தும். ஆனால் உங்களுடைய ப்ரைவேட் பார்ட்ஸில் ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் இடுப்பு பகுதியில் அடிபடுறதுக்கு அல்லது இடுப்பு பகுதியில் இன்ஃபெக்ஷன் வரத்துக்கெல்லாம் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். 9ஆம் இடம் உங்களுக்கு பாக்கிய சுக்கிரனும் சரி பாக்கிய குருவும் சரி யோகத்தை ஏற்படுத்தி கொடுப்பார்கள் 9ஆம் இடத்துல இருந்தால். 10ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்தால் தொழில் பாதிப்பு, உத்தியோகத்தில் பாதிப்பு, செய்யாத தவறுக்கு குற்றச்சாட்டு, வேலை இழப்பு போன்ற விஷயங்கள் நடக்கும். 11ஆம் இடம் கேட்கவே வேண்டாம். தன லாபம், திரவிய லாபம், பதவி லாபம், செல்வாக்கு லாபம்னு எல்லா விதத்திலையும் லாபத்தை தரக்கூடிய யோகமான ஜாதகமாக இருக்கும். 12ஆம் இடம் நல்ல தூக்கத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். சுகத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. உங்களுடைய மறைவு ஸ்தானங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வை தரக்கூடிய வகையில் இருப்பார். ஸோ இதுதான் பொதுவான பலன். இது உங்கள் ஜாதகத்துக்கு எப்படி இருக்குங்கிறத தனியாக பார்த்துக்கோங்க. உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு உண்டான பலன்களை சுக்கிரனின் பெயர்ச்சியை கொண்டு அனுபவத்தில் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தனிப்பட்ட ஜாதக பலன்கள் தெரியணும் அப்படின்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ள அடியனது டைரக்ட் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர் 2 இருக்குது. 2 மூலமாகவும் தொடர்பு கொள்ளலாம். டைரக்ட் நம்பருக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிறதுக்கு நேராக சென்னையில் இருக்கிறவங்க நேராக அப்பாயின்மெண்ட் வாங்கிறதுக்கு அந்த வாட்ஸ்அப் நம்பரில் உங்களுடைய வெளியூரில் இருக்கக்கூடிய நண்பர்கள் உங்களுடைய பிறந்த விவரங்களை, உங்கள் ஜாதகம் எனக்கு தேவையில்லை, ஜாதகம் இல்லாமல் உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர், இப்பொழுது இருக்கும் ஊர் ஆகிய விவரங்களை கொண்டு ஜாதகத்தை கணித்து அதற்கு பலன் சொல்வேன். ஏன் அப்படின்னு கேட்டால், அந்த காலத்தில் ஜாதகத்தை வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் கணிச்சிருப்போம். இப்போது வீட்டிலெல்லாம் வாக்கிய பஞ்சாங்கம் தான். ஆனால் நான் யூஸ் பண்ணுறது, அடியேன் யூஸ் பண்ணுறது திருக்கணித பஞ்சாங்கம். அந்த கரெக்ஷனுக்காக அதை பயன்படுத்தி புதிய ஜாதகத்தை கணித்து உங்களுக்கு உண்டான பலன்களை ஆடியோவாக தெரிவிக்கப்படும். உங்களுடைய தனிப்பட்ட ராசிக்கு உண்டான பலாபலன்களை இப்பொழுது சுக்கிர பயிற்சியின் பலாபலன்களை ஆராய்வோம். கன்னி ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு சுக்கிரன் பயிற்சி ஆகிறாரு. 2ஆம் வீட்டு அதிபதி 11ஆம் இடத்துக்கு வருது. தன யோகத்தை ஏற்படுத்தும். ஆனால் தேவையில்லாத சில சிக்கலையும் ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், 2ஆம் இடம் அப்படிங்கிறது வாக்குஸ்தானம். அந்த வாக்குஸ்தானாதிபதி லாபஸ்தானத்துக்கு போகிறதுனால அதிக பிரசிங்கத்தனமாக சில வார்த்தைகளை விட்டுட்டு அதுக்கப்புறம் சிக்கலை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய கௌரவம்,
உங்களுடைய நற்பெயர் எல்லாம் வளர்ச்சி அடையும். ஆனால் அந்த கௌரவம் நற்பெயர் எல்லாத்தையும் உங்கள் வீட்டில் இருக்கிற உங்கள் கணவர்கிட்ட போயிட்டு உங்கள் ஆத்துக்கார்ட்ட போயிட்டு காமிக்கக்கூடாது. உங்கள் வீட்டில் இருக்கிற வயசானவாழ்கிட்ட மாமியார்ட்டையோ மாமனார்ட்டையோ போய் காமிக்கக்கூடாது. அப்படி காமிச்சேன்னா உங்களுக்கு மரியாதை குறைவு ஏற்படுறதுக்கு, அதே கௌரவத்தை பாதிக்கிற வகையில் சில சங்கடங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பணப்புழக்கம் அதிகரிக்கும், தனலாபம் அதிகரிக்கும், வருமானம் அதிகரிக்கும், குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக இந்த ஜூலை மாதம் இருக்க போகிறது. மற்ற கிரகங்கள் குருவின் பார்வை ராசிக்கு இருக்குது, சனி 6ஆம் இடத்துல மறைஞ்சிருக்காரு. இந்த கிரக அமைப்பு ரொம்ப சூப்பராக இருக்குது. ஜூலை 12க்கு அப்புறம் செவ்வாயும் சனி பார்வையை விட்டு குருமங்கள யோகத்தை ஏற்படுத்துறதுனால வழக்குகளில் வெற்றி அடைவீர்கள். இளைய சகோதரர்களுடன் இருந்து வந்த கருத்து மோதல்கள் விலகும். ஸோ மொத்தத்தில் உங்களுக்கு அனைத்து விதத்திலும் மரியாதைகள் கூடுகின்ற மாதமாக இந்த மாதம் இருக்க போகிறது. கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் தொழில் முறையில் முதலீடுகள் செய்வதற்கு வாய்ப்புகள் ஏற்பட்டு அதன் மூலமாக லாபத்தை பெருக்குவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. கலைத்துறை நண்பர்கள் இத்தனை நாளாக தொழில் முறையில் இருந்த தடங்கல்கள் விலகும். மீடியா தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் நல்ல விஷயம் என்னென்னா, சுக்கிரன் மட்டும் இல்லைங்க, ராசிநாதன் புதன், தசமஸ்தானாதிபதி புதனும் 11ஆம் இடத்துல இருக்கிறது. இரட்டிப்பு அட்வர்டைஸ்மெண்ட் வருமே, கண்ணா லட்டு திங்க ஆசையா, கண்ணா 2 லட்டு திங்க ஆசையா, அந்த மாதிரி உங்களுக்கு இரட்டிப்பு லாபம் ஏற்படுகின்ற மாதமாக இந்த மாதம் இருக்க போகிறது. ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கன்னிராசியில் பிறந்தவர்கள் தொழில் முறையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும், பதவி உயர்வு கிடைப்பதற்கு வாய்ப்பு ஏற்படும். அதே சமயம் உங்களுடைய வியாபாரத்திலும் தன யோகம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. படிக்கின்ற குழந்தைகள் தங்கள் மனதிற்கு பிடித்த கோர்ஸ் எடுத்து படிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை அமையும். அதற்குண்டான பண உதவிகளும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த கன்னிராசிக்கு நல்ல பலன்கள் ஏற்படுகின்ற நேரமாக இருக்கிறதுனால பண வருமானம், பூமி தொடர்பான முதலீடுகள் செய்வது போன்ற அனைத்து விஷயங்களும் நடக்கிறதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன, பிராயசித்தம், பிரார்த்தனை அப்படின்னு கேட்டால் மகாலட்சுமி வழிபாடு செய்ய வேண்டும். மகாலட்சுமியை எப்படி வழிபாடணும்னா, இந்த மாதத்தில் ஜூலை 6லேருந்து ஜூலை 31 வரைக்கும் இருக்கக்கூடிய செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமிக்கு துளசி மாலை சாற்றிவிட்டு அன்றைக்கி ராத்திரி 8லேருந்து 9 மணிக்கு, செவ்வாய்க்கிழமையாக இருந்தாலும் சரி வெள்ளிக்கிழமையாக இருந்தாலும் சரி, மகாலட்சுமிக்கு லக்ஷ்மி அஷ்டோத்தரத்தை தாமரை பூ கொண்டு அர்ச்சனை செய்ய வேண்டும். அப்படி செய்வதன் மூலமாக 108 தாமரை, கொஞ்சம் பண கஷ்டம் வரும், ஆனால் இதை பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பண தாராள புழக்கம் ஏற்பட்டு உங்களுக்கு சந்தோஷமான செய்திகள், இரட்டிப்பு லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தும். இந்த சுக்கிர பயிற்சிக்கு உண்டான பலன்கள் உங்களுக்கு சாதகமாக நடந்திட வேண்டும். இதன் மூலமாக உங்களுக்கு ஆரோக்கிய மேம்பாடு, கடன் பிரச்சனைகளிலிருந்து வெளிவருவதல், உங்களுடைய நீண்ட நாள் பிரச்சனைகள் முடிவடைதல், பண வருமானம் ஏற்படுதல், செல்வாக்கு அதிகரித்தல் போன்ற அனைத்து நல்ல விஷயங்களும் உங்களுக்கு ஏற்பட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதங்களையும் தெரிவித்து உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.